வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 16வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மும்பை இந்தியன்ஸும் கம்மிங் ஏப்ரல் 4th அன்னைக்கு நைட்டு 7:30க்கு லக்னோ கிரவுண்ட்ல நேருக்கு நேர் மோதிக்க இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் டெமோ டீம் வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்ம அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டா இருக்கும். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அண்ட் தென் மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே நீங்க நியர்லி ஒரு 60 ரூபா வரைக்குமே உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ என்ட்ரி ஃபீஸ்ல எதுக்கு அதிகமா நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா யோசிங்க. அண்ட் தென் எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு இந்த IPL. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயாவே நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். அதுலயும் ஓவராலா அந்த கிவ் அவேல நீங்க மேக்ஸிமம் 30 டீம் வரைக்குமே நீங்க ஃப்ரீயாவே பிக் பண்ணி பிளே பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயா நீங்க பிளே பண்றதுக்கான ஆஃபர் இருக்கு. ரொம்பவே சூப்பரான ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் நம்ம விக்கெட் கீப்பர்ல இருந்து நிக்கோலஸ் பூரன், ரியான் ரிக்கில்டன் 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். பேட்டிங்ல டேவிட் மில்லர், திலக் வர்மா. அண்ட் தென் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஏடன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ். அண்ட் தென் பவுலிங்ல டி சிங், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், வி புத்தூர் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கும். இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக்னு பார்க்கும்போது டி சிங் 1, வி புத்தூர் 2, அண்ட் தென் தீபக் சகார் ஆல்சோ ஒரு 40ல இருந்து 60% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. சேம் அதுதான் ஐடன் மார்க்ரம் ஒரு 60ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டேவிட் மில்லரா இது வரைக்கும் ஒரு 40ல இருந்து ஒரு 50% யூசர்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ 40 to 70க்குள்ள இருக்க யூசர்ஸ் பிளேயர்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பிக்கும். அண்ட் ரொம்ப லோ பர்சன்டேஜ் 30% கீழே இருக்கிறதுல இருந்து டி சிங்குக்கும் வி புத்தூருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா ரியான் ரிக்கில்டனையும் வைஸ் கேப்டனா வில் ஜாக்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் செகண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல பண்ணக்கூடிய ரிஷப் அண்ட் ரியான் ரிக்கில்டன் 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ். இங்க நிக்கோலஸ் பூரனை டிரா பண்ணிருக்கோம். அண்ட் தென் பேட்டிங்ல ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாட், சூரியகுமார் யாதவ். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல டாப்ல வரக்கூடிய மிச்சல் மார்ஸ், அண்ட் தென் ஐடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் டாப்ல வரக்கூடிய 3 பேட்டருமே நம்ம டிராப் பண்ணிட்டு மிடில் வரக்கூடிய ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ல வில் ஜாக்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பவுலிங்ல ஆவேஸ் கான், சர்துல் தக்கூர், தீபக் சகார், வி புத்தூர், ஏ குமார். ஓவராலா பவுலிங்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தீபக் சகார், ஏ குமார், வி புத்தூர் 3 மும்பை இந்தியன்ஸ் பவுலருக்கும், அண்ட் தென் ஆவேஸ் கான், சர்துல் தக்கூர் லக்னோல இருந்து 2 பவுலருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா வில் ஜாக்ஸையும் வைஸ் கேப்டனா தீபக் சகார பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் தேர்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ரியான் ரிக்கில்டன் 3 பிளேயருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். பேட்டிங்ல டேவிட் மில்லர், சூரியகுமார் யாதவ். ஆல்ரவுண்டர்ல ஐடன் மார்க்ரம், வில் ஜாக்ஸ். பவுலிங் பொறுத்த வரைக்கும் சர்துல் தக்கூர், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், ஏ குமார் இந்த காம்பினேஷன்ல நம்ம பிக் பண்ணிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டனா ட்ரெண்ட் போல்ட்டையும் அண்ட் தென் வைஸ் கேப்டனா நிக்கோலஸ் பூரனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக்னு பார்க்கும்போது ஏ குமார் அண்ட் தென் டேவிட் மில்லர் 2 லோ பர்சன்டேஜ் பிக்கோட நம்ம போயிருக்கோம். ஸோ அண்ட் தென் ஃபார்ம் அவுட் பிளேயர் ஐடன் மார்க்ராமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் டீம் பொறுத்த வரைக்கும்
விக்கெட் கீப்பர்ல இருந்து நிக்கோலஸ் பூரனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ரிஷப் பண்ட், ரியான் ரிக்கல்டன் ரெண்டு பேர்த்தையும் டிராப் பண்ணிட்டு இங்க மிச்சல் மார்ஷ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த காம்பினேஷன்ல பேட்டிங்லயும், ஆல்ரவுண்டர்ல ஏடன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, நமன் திர் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். பவுலிங்ல இருந்து ஆவேஸ் கான், சர்துல் தக்கூர், பிரின்ஸ் யாதவ், ட்ரெண்ட் போல்ட். இட்ஸ் டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஃபேவரபிளா இந்த ஒரு டீமை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா ஓப்பன் ஆடக்கூடிய மிச்சல் மார்ஷ் இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சேஸ் பண்ண போறாங்க, சேசிங்ல டாப்ல வரக்கூடிய ரன் ஆடுவாங்கன்னா மிச்சல் மார்ஷும் ஐடன் மார்க்ரம் ஒரு நல்ல நாக் ஆடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பவுலிங்ல ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், சர்துல் தக்கூர் மூணு பவுலருக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அட் நம்பர் 3ல வரக்கூடிய நிக்கோலஸ் பூரன் இந்த 6 பிளேயருக்கு நம்ம லக்னோல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா ஐடன் மார்க்ரம், வைஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் 5th டீம் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் அட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அஸ் வெல் அஸ் பேட்டர்ல இருந்து நம்ம மிச்சல் மார்ஷ், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா இந்த காம்பினேஷன்ல நம்ம பேட்டிங், அஸ் வெல் அஸ் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டனர். பவுலிங் பொறுத்த வரைக்கும் மணிமாறன், சித்தார்த், ட்ரெண்ட் போல்ட் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டனா சூரியகுமார் யாதவும், வைஸ் கேப்டனா மிச்சல் மார்ஷுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டீம் நம்பர் 6 விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன், பேட்டிங் ஆர்டர்ல மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, நமன் திர். லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்க ட்ரை பண்ணிருக்கோம். அட் பவுலர்ல ரவி பிஸ்னாய், சர்துல் தக்கூர், பிரின்ஸ் யாதவ், ட்ரெண்ட் போல்ட் இந்த காம்பினேஷன்ல நம்ம போயிருக்கோம். இந்த டீம்ல நிக்கோலஸ் பூரனை கேப்டனாவும், ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 7th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருக்க 3 பிளேயர் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ரிக்கல்டன் 3 பிளேயருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டர்ல மிச்சல் மார்ஷ், சூரியகுமார் யாதவ், ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், நமன் திர். பவுலிங்ல ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், தீபக் சகார். இட்ஸ் மோஸ்ட்லி நியூட்ரல் டீம் தான் நம்ம இந்த டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இதுல கேப்டனா ரிஷப் பாண்டியா, வைஸ் கேப்டனா நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அட் 8th டீம் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், பேட்டர்ல மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ரோஹித் சர்மா, திலக் வர்மா. இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ்ல இருந்து டேவிட் மில்லர் இருக்காரு, ஆயுஷ் பதோனி இருக்காரு, அண்ட் திலக் வர்மா ஆல்சோ ஒரு 60% பிலோ யூசர்ஸ் தான் பிக் பண்ணிருக்காங்க. அண்ட் திலக் வர்மா அண்ட் தென் ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாக்கு ஆல்சோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ். பவுலிங்ல ஆவேஸ் கான், ரவி பிஸ்னாய், விக்னேஷ் புத்தூர் இந்த ஒரு காம்பினேஷன். ரவி பிஸ்னாய் லோ பர்சன்டேஜ் பிக் தான், விக்னேஷ் புத்தூர் லோ பர்சன்டேஜ் பிக்ல தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டனா ஆவேஸ் கானையும், வைஸ் கேப்டனா ஆயுஷ் பதோனி ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கோம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. இந்த பர்டிகுலர் டீமை மஸ்டா நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் 9th டீம் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன், ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அட் பேட்டர்ல ஆயுஷ் பதோனி, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா. ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டனர். பவுலிங்ல ட்ரெண்ட் போல்ட், வி புத்தூர், ஏ குமார் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். லைக் இதுல கேப்டனா ஹர்திக் பாண்டியாவையும், வைஸ் கேப்டனா ரோஹித் சர்மாவுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீம் மோஸ்ட்லி நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவரா ஒரு டீமை ரெடி பண்ணிருக்கோம். அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ரியான் ரிக்கல்டன் 3 விக்கெட் கீப்பருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டர்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். டேவிட் மில்லர் ஒரே ஒரு பேட்டருக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரவுண்டர்ல ஐடன் மார்க்ரம், மிச்சல் சாண்டனர், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா ஆல்சோ நம்ம ட்ரை பண்ணல. அண்ட் தென் பவுலிங்ல ஆவேஸ் கான், ரவி பிஸ்னாய், ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா வில் ஜாக்ஸையும், வைஸ் கேப்டனா விக்னேஷ் புத்தூருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 10 டீமையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி கிராண்ட் லீக்ல பிளே பண்ணி பாருங்க. இந்த டீம்ல இருந்து கூட உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.